ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பரிகார தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 22ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆடியுடைய 6ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் புதன்கிழமை. ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய புதன்கிழமை விட ஆடியில் வரக்கூடிய புதன்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் தான். மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை சாதாரணமாக கடந்து விடலாம். ஆனால் ஆடியில் வரக்கூடிய நாளை கடந்து விட முடியாது. ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக மிக சிறப்பான நாள் அப்படிங்கிற மாதிரி தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. ஆடி மாதமே ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று தர்ம சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ தொன்று தொட்டு இப்போ வரைக்கும் ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று குறிப்பிடலாம். ஸோ இப்படி குறிப்பிடப்படக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளை நாள் கரெக்டாக நவமியானது வருது. வரக்கூடிய நவமி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி. இது ஒரு சாதாரண நவமி கிடையாது, மிக மிக அற்புதமான ஒரு நவமி. இந்த நவமியோடு சேர்த்து நாளை நாள் சில பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை மாறும். அந்த இறுக்கமான சூழ்நிலை மாற நாளை ஆடி புதன்கிழமையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆடியுடைய ஃபஸ்ட்டு நாளைய புதன்கிழமை பெருமாள் விநாயகர் இவங்க ரெண்டு பேரையுமே வணங்கி நாம் ஒரு செயல் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல் எதுவாக இருந்தாலும் வெற்றியாகும். ஸோ அந்த வகையில் பெருமாள் விநாயகரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாதிரி வணங்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெறுங்க. வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். தோஷமில்லாத கிழமை புதன். புதனின் சுப பலன் ஒருவருக்கு கிடைக்காவிட்டால் அவரது உழைப்பு வீணாக போய்விடும். அதுதான் தர்மம். நவக்கிரகங்களில் விவேகமும் பண்பும் நிறைந்தவர் புதன். ஸோ கோவில்களில் கூட நவக்கிரக சன்னதியில் புதன் கிழக்கு நோக்கியே காட்சி தருவார். அறிவுத்திறன், கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். புதனின் சுப பலன் கிடைத்தால் தொழில் மற்றும் வேலை இரண்டிலுமே வெற்றி கொடியை நாட்டலாம் என்பது இப்போ வரைக்கும் நமக்கு நம்பிக்கையாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதோடு நாளைய இந்த ஆடி புதனில் விநாயகரை வணங்கி தொடங்கக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் வெற்றியாகும். கூட பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்தால் நினைத்தது நடக்கும். ஸோ நாளைய நன்னாளில் புதன் பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செய்யக்கூடியதை பற்றியும் ஆரோக்கிய அமைதியும் கிடைக்கிறத பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக அந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் வழிபாடு. ஸோ விநாயகர் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு வருவது அவருடைய அழகான தோற்றம்தான். ஸோ விநாயகருடைய தோற்றம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யானை முகத்தோடு காட்சி தருவார். பெரிய தும்பிக்கை, பெரிய வயிறு, இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே பெருசு பெருசாக அவருக்கு இருக்கும். அதோடு அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக 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 எளிமையான ஒரு கடவுள். பிடித்தால் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்பவே நாம் சாணத்தில் பிடித்தாலும் வந்துடுவார், அதே மாதிரி மஞ்சளில் பிடித்தாலும் வந்துடுவார். அந்த மாதிரி மிக மிக எளிமையான கடவுளாக பிள்ளையார் திகழ்கிறாரு. பிள்ளையாருக்குன்னு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குரிய ஒரு சிறப்பான நாள்னால் புதன்கிழமை சொல்லலாம். அதனால தான் ஆடியில் முதல் புதன்கிழமை பிள்ளையாரை வழிபாடு செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நாளைக்கு பெருசாக செய்யணுங்கிறத அவசியம் இல்லை. காலையில் எந்திரிங்க, குளிங்க, குளித்து முடிச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து பூஜையில் வைங்க. வெத்தலையை வைத்து வெத்தலைக்கு மேலே மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்புல் பூவெல்லாம் வைத்து அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஒன்று ஏற்றி அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே அவருக்கு பிடித்த கொள்ளுக்கட்டையை செய்து பிரசாதமாக படைங்க.
அதுக்கப்புறமேட்டு அந்த பிரசாதத்தை ஒரு 4 பேருக்கு எடுத்து தானமாக கொடுங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிள் விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை மறுநாள் வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஒரு தண்ணீரில் நல்லா அந்த பிள்ளையாரை கரைச்சி அந்த கரைச்ச அந்த மஞ்சள் தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத செடியில் ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளையாரை நாளை நாள் எழுந்தருள் செய்து அதுக்கப்புறம் அதை கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளித்து அந்த செடியில் ஊற்றுறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ யார் ஒருவர் ஆடியில் புதன்கிழமை பிள்ளையாரை இந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகலவிதமான நன்மைகளோ செயல்களில் ஏற்படக்கூடிய தடைகளோ நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் நம்பிக்கையோட நாளை நாள் இந்த பரிகாரத்தை விநாயகரை நினைத்து செய்திடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் பெருமாள் வழிபாடு. புதன்கிழமை எப்படி விநாயகருக்கு உகந்த நாள் என்பது ஒரு பக்கம் குறிப்பிடப்படுதோ இன்னொரு பக்கம் விநாயகருக்கு உகந்த நாளும் குறிப்பிடப்படுது. நிறைய பேர் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளையும் வழிபாடு செய்யணும். ஸோ பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் விநாயகர் வழிபாடுனா மாலையில் பெருமாள் வழிபாடு. நாளை ஒரு நாளில் இந்த 2 தெய்வங்களை வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா செயல்களில் தடைகள் இருக்கிறதெல்லாம் அகன்று உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாளைய நாள் புதன்கிழமை மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவில் நின்றுட்டுருக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருவார்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்காக போங்க. அங்கே போய் துளசி இலையை வாங்கி அதை மாலையாகவோ இல்லை பூவாகவோ கட்டி பெருமாளுக்கு அணிவிங்க. கூட தாயாரையும் வணங்குங்க, கருடாழ்வாரையும் வணங்குங்க, அனுமனையும் வணங்குங்க. நாளை நாள் இந்த துளசி மாலையை மட்டும் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்கி இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே தடையில்லாமல் நடக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான விஷயத்தை செய்திடுங்க. ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் புதன்கிழமை நாளை நாள் பெருமாள் விநாயகரை வழிபாடு செய்யணும். ஆக்சுவலி இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.